எல்லாரும் ஜாதி சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றதை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது பெரும்பாலான இந்த ஜாதி பிரச்சனையுடைய ஆழம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இது கேட்ட உடனே ஒரு முட்டாள்தனமான யோசனையாக இருக்கும். இதே மாதிரி தான் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி முட்டாள்தனமான அல்லது மக்களை திசை திருப்பக்கூடிய யோசனைகளை நிறைய பேர் முன்மொழிகிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பாக நெகிழி பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மறுசுழற்சி செய்தா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், குப்பைகளை செக்ரிகேட் பண்ணி போட்டா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும், அல்லது எல்லாரும் அவரவர் குப்பையை சரியா மேலாண்மை செய்துட்டு அங்கே இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைகள், நெகிழி பிரச்சனை எல்லாம் ஒழிச்சிட முடியும், இப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து அபத்தமான கருத்துக்களாக நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். உண்மையாகவே இந்த நெகிழி பிரச்சனையுடைய ஆழமான பரிணாமம் என்ன, இதனுடைய அரசியல் பின்புலம் என்ன, இதனுடைய பொருளாதார பின்புலம் என்ன, இந்த மாதிரியான முட்டாள்தனமான யோசனைகளை முன்வைப்பவர்களுடைய பின்னணியில யார் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிக்காம இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம முழுமையாக வெளிவரவே முடியாது. இந்த மாதிரியான போலியான தீர்வுகளை உடைத்து நொறுக்கக்கூடிய ஒரு சிறிய புத்தகம் தான் அம்பலமாகட்டும் போலி தீர்வுகள் அப்படிங்கிற இந்த சிறிய புத்தகம். இந்த புத்தகம் இந்த நெகிழி பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து உள்ளூர்லேயோ அல்லது உலக அளவிலேயோ முன்வைக்கப்படக்கூடிய போலி தீர்வுகளை எடுத்துரைக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கான சரியான தீர்வுகளை நோக்கி நம்மை வழி நடத்தவும் உதவும். சென்னை புத்தக கண்காட்சியில் பூவுலகின் நண்பர்கள் அரங்கில் அம்பலமாகட்டும் போலி தீர்வுகள் அப்படிங்கிற புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த புத்தகங்களை அனைவரும் வாங்கி படியுங்கள். நெகிழி மாசில்லாத பூமியை உருவாக்க ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக ஒவ்வொருவரையும் மாற அந்த புத்தகம் உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறது. அனைவரும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.